முருகா 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 பாஸ் மட்டும் ஆகணும் முருகா 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 பெருமாளே பாஸ் மட்டும் ஆகணும் பெருமாளே. என்ன அண்ணனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு. முருகா பெருமாள் மாத்தி சொல்லிட்டு இருக்கா. என்ன அண்ணன் சர்வரே ஸ்லோவா இருக்கா? உன்னோட மார்க் மட்டும் அப்லோட் பண்ண யோசிக்குது போல. கடுப்பாகிறதுக்குள்ள போயிடல, நான் அடுப்புல வெந்த மாதிரி ஆயிடுவேன். பார்த்துதான் தெரிஞ்சுக்கணுமா, எப்படி நமக்கு தெரியும் என்ன ரிசல்ட்னு. இதுல கடுப்பு அடுப்பு வேற போடா. என்ன வெப்சைட் லோட் ஆயிட்டே இருக்கு. ஆண்டவா, என்னோட ரெஜிஸ்டர் நம்ம போட்டா மட்டும்தான் அப்படி ஆகணுமா? பாஸ் வந்துடணும். ஃபெயில் முடிஞ்சிச்சு கதை. ஃபெயில் ஆனா கூட பரவாயில்ல, இந்த வீட்ல இருக்கவங்க எப்படி சமாளிப்பேன்னு தெரியலையே முருகா. நீ எழுதுறது பார்த்தா ஃபெயில் ஆயிட்ட மாதிரி தான் இருக்கு. கரெக்டா? ஐயோ, நம்ம ஃபேமிலியில ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஜினியர் ஆவேன்னு நினைச்சேன். அம்மா அது வந்து நான் நல்லாதாம்மா எழுதினேன். ஆமாம்மா, நீ நல்லா எழுதின. கரெக்ஷன் பண்ணவங்க யாருக்கும் கண்ணு தெரியல அதானே? அம்மா அப்படி இல்லைம்மா. ஐயோ முருகா, உன் கோயிலுக்கு வந்து 108 பிரதட்சணம்லாம் பண்ணேனே. அம்மா ஒருவேளை முருகா அன்னைக்கு பிஸியாக இருந்திருப்பாரோ? ஏன்டா, உனக்கு நோட்ஸ் வாங்கி கொடுத்தேன், டியூஷனுக்கு அனுப்புனேன், நீ என்ன பண்ண? அம்மா நான் வந்து மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தேன். ஆமாம், எப்படி ஒரே நாளில் படிக்கிறதுங்கிற வீடியோ மட்டும் பார்த்துட்டு உட்காந்தா படிப்பு வந்துருமா, மார்க் வந்துருமா? இப்போ உங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஒருத்தரங்களா கூப்பிடுவாங்க, நீ ஏன் பதில் சொல்லிக்கோ. என்ன சொந்தக்காரங்க கிந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன எவ்வளோ மார்க்டா? அப்பா அது வந்து நான் ஃபெயிலு ஆயிட்டேன்ப்பா. மார்க் இல்லைப்பா, வெறும் மெமரிஸ் மட்டும்தான் இருக்கு. ஆமாம்மா, நீ ஃபோனில் ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருந்ததுக்கு டிஸ்டிங்ஷன் வாங்கியிருப்ப. எங்கள் காலத்துல எல்லாம் ஃபெயில் ஆனவங்க கூலி வேலைக்கு அனுப்பிடுவோம். இந்த வீட்டோட எதிர்காலம் என்னன்னு யோசிச்ச தலையே சுத்துது. அப்பா டோன்ட் வரி, 1 இயர் கேப் எடுத்துக்கலாம். கேப் வேண்டாம், மேப் போட்டு வேலை தேடுற வழியை பாரு. என்னம்மா சொல்றீங்க? அனுப்பிடுவோமா கூலி வேலைக்கு? ஏன் பாரு எதுக்கூட கூலி வேலைக்கு போகணும்? இப்பெல்லாம் ஃபெயில் ஆனவங்கலாம் ஏதோ சொல்கிறாங்களே இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு, அந்த மாதிரி ஏதாவது ஆடிட்டு பாடிட்டு யூடியூப்ல வீடியோ போட்டு சம்பாதிக்க போகிறான். இவ்வளோ தானே? என்னம்மா நீயே குடும்பத்துக்கு எடுத்துருவ போல இருக்கு. போய் ஒரு நல்ல மொபைல் ஃபோன் வாங்கி கொடுறா. அடுத்த வருஷம் பாரு, நீ சம்பாதிக்கிறத விட அதிகமாக சம்பாதிப்பான். எப்படியோ பாட்டி வந்து பெல்ட் அடியிலேருந்து காப்பாற்றிட்டாங்க. இந்த கார்த்தியோட கருத்து என்னன்னா, +2 ரிசல்ட் வந்தனால வீட்டில் எல்லாரும் எஜுகேஷன் மினிஸ்டர் மாதிரியே பேசுவாங்க. ஏதோ அவங்களோட +2 மார்க் ரொம்ப எடுத்த மாதிரி. வரட்டா மாமே? மாப்பு